நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஈரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் 3வது ஆண்டாக உயர்கல்வியில் எந்த பிரிவை தேர்ந்தெடுப்பது, பெற்றோருக்கும் மாணவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்களை தீர்ப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த ஆண்டு முதல் நிகழ்ச்சிக்கும் 2 கல்வி பேராளுமைகள் நம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தொலைபேசி வாயிலாக, ஃபேஸ்புக் செல்ஃபி கொஷின்ஸ் வாயிலாக, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டாக உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்ப்பதற்காக 2 கல்வி ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதே போல் ஜெயபிரகாஷ் காந்தி சார் உங்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து 2 ஆண்டாகவும் பயணிச்சிருக்கிறோம். 3வது ஆண்டு முதல் நிகழ்ச்சியில் நீங்கள் 2 பேரும் வந்து இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆண்டு கல்வியோட போக்கு எப்படி இருக்குது? நெடுஞ்செழியன் சார், நீங்கள் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்வியோட போக்கு எப்படி இருக்குது? எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது எஜுகேஷன்? ஆக்சுவலி தெர் இஸ் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இந்த நீட் அப்படின்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஒன்று கிரியேட் பண்ணதுனால நிறைய பள்ளிகள் வந்து இந்த 11வது வகுப்பு இது இவ்வளோ நாட்கள் நம்ம வந்து நடத்தாமல் இருந்தவங்கலாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் அதை சொல்லித்தரணுங்கிற அந்த ஒரு நோக்கம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ். ஏன்னா சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எவ்ரி 4 இயர்ஸ் ஒரு சேஞ்ச் இருந்தால் தான் அட்லீஸ்ட் எஜுகேஷனில் ஒரு ரிஃபார்ம்ஸ் அது மாதிரி அடுத்த லெவல் வந்து போக முடியும். பட் மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து எஜுகேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த நீட்டின்னு அடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது அந்த இன்ஜினியரிங்கும் வந்து இப்போ எக்ஸாமினேஷன் வரப்போகுது அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கும் டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு என்ன மாதிரி வந்து சூஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ நீட்டி அப்படிங்கிறது என்ன பேட்டர்ன், என்ன எக்ஸாமினேஷன், எப்படி கேட்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிளாரிட்டியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அது அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நேஷனல் லெவல் ஓரியன்டேஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. நிச்சயமாக நீட் வந்து பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற விஷயத்து. ஜேபி சார், உங்களோட பார்வையில் எஜுகேஷன் எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ? இல்லை, எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து என்ன படித்தா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெரியரில் க்ரோத் ஆக முடியும் அப்படின்னு தான். ஒரு பக்கம் மெடிக்கல் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த நீட் ஒரு அது வந்து பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் மட்டும்தான். மற்றதுக்கு என்ன, சப்போஸ் நம்ம நீட்டில் கிடைக்கலன்னா அடுத்து என்னது அப்படிங்கிறது திங்கிங் நிறையா வந்திருக்கு பேரண்ட்ஸுக்கு. அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? இப்போ இன்ஜினியரிங்க்கு வந்து பயமுறுத்துறாங்க. ஆக்சுவலி இன்ஜினியரிங்கில் வாய்ப்பு நல்லாவே இருக்குது, அந்த ஒரு பயம். ஸோ வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில் இருந்தாலும் எவ்ரி இயர் இந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் நாங்கள் வந்து எப்போவுமே சொல்கிறது, இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ரியலைசிங் வெறும் சிலபஸை மட்டும் படித்தா ஜாப் கிடைக்கும் அந்த காலம்லாம் போயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து சிலபஸை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன நீடோ அது நம்ம அப்டேட் பண்ணிட்டா தான் அது, வெதர் சயின்ஸ் ஆர் மெடிக்கல் ஆர் லா ஆர் இன்ஜினியரிங் எனிதிங், வி நீட் டு லேர்ன் சம்திங் பியாண்ட் சிலபஸ். அந்த சேஞ்ச் வந்து லேர்னிங், செல்ஃப் லேர்னிங்கிறது மக்களிடையே, மாணவர்களிடையே, நல்ல மாணவர்களிடையே அந்த ஒரு இது வந்திருக்கு. அது ஒரு மேசிவ் சேஞ்ச் வி கேன் see. நிச்சயமாக சார், இப்போதைக்கு கல்வி எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நெடுஞ்செழியன் சார், ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படிப்பு வந்து பிரதானப்படுத்தப்படும். இந்த படிப்பு வந்து எதிர்காலத்தில் இவ்வளோ வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறதா இருக்கும், அதனால் நீங்கள் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்துட்டு கூடுதலாக இதெல்லாம் உங்களை நீங்கள் குவாலிஃபை பண்ணிக்கலாங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஆண்டு அந்த மாதிரியான ஒரு இடத்தை எந்த படிப்பு பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி ஸ்பெசிஃபிக்காக அப்படிங்கிறது வந்து ஏன்னா எல்லா பிரான்ச்சுக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த பிரான்ச் தான் ரொம்ப ஹோப் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்ல முடியாது. பட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னே தெரியுறதில்ல. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளை வச்சு நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னா இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அது வந்து பேசிக்கலி ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு என்ன விருப்பங்கிறது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் விருப்பப்பட்டு மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கல, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்க வைக்கிறோம். அதனால் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த இன்ஸ்டியூஷன் நல்லா இருக்கோ அங்கே என்ன கோர்ஸ் படித்தாலும் அதை அந்த இன்ஸ்டியூஷனோட ரெப்புடேஷன், குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து ஒரு 50-60 பேட்சஸ் வெளியே வந்திருந்தாங்கன்னா அந்த 50-60 பேட்ச் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கனாலும் இப்போ வந்து நான் தான் எல்லாத்தையும் சொல்கிறது தான். மிஸ்டர் சுந்தர் பிச்சை வந்து வனவாணியில் படிக்கும்போது, ஐஐடி கரக்பூரில் மெட்டலர்ஜி படிக்கும்போது நான் கூகுள் சிஓன்னு படிக்கல. அவர் நிகழ்காலத்தில் பண்ணுறதை நல்லா பண்ணதுனால அவரோட எதிர்காலம் நல்லா இருந்தது. நம்ம இன்றைக்கி எதிர்காலத்தை நினச்சிட்டு நம்மளோட நிகழ்காலத்தை தொலைச்சிட்ருக்கோம். ஆனால் நிகழ்காலத்தில் பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணாலே அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர்வே வந்து கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். அதனால் வந்து எதையுமே ஒரு ஃபிக்ஸ் பண்ணாமல் நிறைய வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஒரு எத்தனை போட்டித் தேர்வுகளில் எழுதி பாஸ் பண்ணி எத்தனை அட்மிஷன் வாங்க முடியுமோ வாங்கி இந்த மோர் வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அது என்ன படிக்குங்கிறத வந்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது ஸ்கோப் அப்படிங்கிறத வந்து நம்ம சேஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட், அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 ஸ்டெப் ஏறக்கூடியது வந்து நான் 2வது ஸ்டெப்லேயே நின்றுக்குவேன், எனக்கு இதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். பட் என்னோட திறமைகள் என்னங்கிறத நான் வந்து இந்த ஒரு தருணத்தில் தான் மட்டும்தான் +2 முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கெங்கே நான் ஃபிட் ஆகிறேன்னு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதனால் நிறைய வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அவங்க நல்லா படிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அது ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ் கையில் வாங்கினதுக்கப்புறம் படிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும்.
நிச்சயமா நம்ம இந்த ஆண்டு நிகழ்ச்சியோட முதல் தொலைபேசி அழைப்பாளர் இணைஞ்சிருக்கிறாரு சடகோபன் சென்னையிலேருந்து. வணக்கம் சடகோபன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் என் பையன் +2 படிக்கிறான் சார், படிச்சு முடிச்சுட்டான். ஓகே. அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்லை வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா ஏதோ ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே. நான் ஒரு 950 மார்க்ஸ் சார். ஓகே. 950 மார்க்ஸ் அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் இன்ஜினியரிங் படிக்கலாமா அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி முன் வச்சிருக்காரு. இல்லை, இன்ஜினியரிங் பெட்டரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெட்டரா அப்படின்னு நான் வந்து அதில் வந்து டிஸ்கிரிமினேட்டே பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜினியரிங்க்கு வந்து நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நாம் இப்போ நெடுஞ்செழியன் சார் சொன்ன மாதிரி தான் எந்த காலேஜில் படிக்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம எங்கே படிக்கணும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இனிமேல் வந்து ஒரு கம்பெனி வந்து காலேஜை நோக்கி தான் போகிறாங்க ஒழிய ஒரு கோர்ஸை நோக்கி யாருமே ஜாபுக்கு போகிறதில்ல. பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் தான் கொடுப்பேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்போ அப்படின்னா டீச்சிங் லைன் மேஜர் ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வரலாம். ஏன்னா உதாரணத்துக்கு இப்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெஃபினெட்லி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஃபார் பெட்டர். ஏன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸே வந்து 90% அவுடேட் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 2 வீக்ஸ் முன்னாடி ஜெர்மனி போகும்போது பைத்தான் லாங்குவேஜ் வந்து அங்கே பர்சன்ட் பேசும்போது இட் வில் பி அவுடேட் இன் அதர் 2 years. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ தான் அடுத்த வருஷம் பைத்தான் கொண்டு வரதுக்கு முடிவு செய்கிறாங்க. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஜாப் கிடைக்காத காரணம் வந்து ஒன்றும் கிடையாது. வி நீட் டு ரியலி கெட் அப்டேட்டட். ஸோ காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி பிளேஸ் இன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா நல்ல கல்லூரி தேர்ந்தெடுங்க. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும். இன்ஜினியரிங் நல்ல கல்வியில் படிச்சு ரெண்டுமே நல்ல கல்வியில் கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் டெஃபினட்டாக இன்ஜினியரிங் தான் கொடுப்பேன். நிச்சயமா. அடுத்தபடியாக சிவா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சிவா, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார், நான் நெடுஞ்செழியன் சார்கிட்ட பேசணும். நிச்சயமாக பேசலாம், சொல்லுங்கள். நான் இப்போ வந்து 11th படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து 3rd குரூப் எடுத்திருக்கேன், காமர்ஸ் வித் பிமேக்ஸ். நான் சிஏ பண்ணலான்னு இருக்கேன். என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், எந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். சிஏ படிக்கணுங்கிறது அவரோட எய்மாக இருக்குது. இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நல்ல ஃபயர் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிக்கணும், இதை சிஏ தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா நீங்கள் வந்து அதில் வெறித்தனமாக இறங்கிடணும். ஏன்னா அதில் வந்து என்னென்னா ஒரு சிஏல நிறைய ஸ்கோப் இருக்குது. நீங்கள் நல்ல ரேங்க் வாங்கினீங்க அப்படின்னா வந்து நிறைய நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து போய் பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து என்னென்னா எனக்கு சிஏ கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஃபியரோடு இறங்குறதுனால ஒரு பேக்கப் ஆப்ஷன் வந்து வச்சுட்டு பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தடுமாறுறாங்க. ஆக்சுவலாக வந்து உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் நான் நல்லா படிப்பேன், என்னால் நல்லா முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் பண்ணுங்கள். பட் சைமல்டேனியஸாக நான் என்ன சொல்லணும்னா மற்ற ஆப்ஷனையும் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் இருக்குது, லா இருக்குது, அண்ட் மற்ற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் போய் சிஏ படிங்க. ஏன்னா இதெல்லாம் வின் பண்ணிங்கன்னா இந்த வின்னிங் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் என்ன போய் படித்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் நிறைய எழுதி அட்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து படிங்க. பட் சிஏ தாராளமாக நல்லா படிக்கலாம். பட் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் இன் சிஏ வந்து நீங்கள் படிச்சுட்டு நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா நல்லா செட்டில் ஆகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு ஆவரேஜ் இது பண்ணோன்னா ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது தனியாக வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதனால் பேரலாக வந்து மற்ற கோர்சஸும் பண்ணுறவங்களும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என் கூட ஒருத்தர் வந்து சிஏ, ஐசிடபிள்யூஏ, கம்பெனி செக்ரட்டரி எல்லாம் முடிச்சுட்டு சென்னையிலே வந்து 35 lakhs மேலே சம்பாதிக்கிறார். இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால் நல்ல பாசிட்டிவாக வந்து பார்த்துட்டு நல்ல வெறித்தனமாக படிங்க, நல்லா நிச்சயம் வந்து வின் பண்ண முடியும். நிச்சயமாக. அடுத்தபடியாக கோவையிலேருந்து மரியதாஸ் அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் மரியதாஸ், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, கோயில் டோட்டல் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 50 காலேஜ் 500 காலேஜ் இருக்குங்க. சரிங்க. வருஷத்துக்கு ஒரு 40,000 பேர் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு வராங்க. சரிங்க. 40,000 பேர் வேலை கிடைக்கிறது ஒரு கஷ்டமா இருக்குங்க. மற்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. கம்ப்யூட்டர் படிச்சு எல்லாம் இது பழமொழிச்சோடையிலையும் ஹியூமன் சோர்ஸ் இது திருப்பூர் உட்காந்துருக்காங்க பிஇ படிச்சுட்டு. ஏன் இந்த பிஇ எல்லாரும் அந்த பிஇக்கு போறான்னு தெரியல. அது கொஞ்சம் நல்ல விவரமா சொல்லுங்க. கொஞ்சம் பிஇ படிச்சு வேலை கிடைக்காம தமிழ்நாட்டில் அது சொல்லுங்க. பிஇக்கு வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு, அப்புறம் திரும்பியாக படிக்கிறீங்க, அந்த மாதிரி கேள்வியை முன் வைக்கிறீங்களா? ஆமாங்க. நிச்சயமா. ஜேபி சார் அவரோட இல்லை, இது வந்து ஒத்துக்க முடியாத ஒரு இதுதான், ஒரு ஆர்குமெண்ட் தான் சொல்லுவான். அது வந்து ஒரு நம்பர்ஸ் பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஏஐசிடி அவங்க சொல்கிறது வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாரு, ஒரு ஏஐசிடியே சொல்லியிருக்காங்க 8 லட்சம் பேர் வெளியே வராங்க, 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கல, 3 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதனால் வந்து 5 லட்சம் பேர் அப்படின்னா அது வந்து ஏன் வேலை கிடைக்கலன்னா அவங்க வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் த ஸ்டூடெண்ட் ஹவ் லேர்ன்ட் இஸ் டெஃபினெட்லி நாட் டு த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனி எதிர்பார்க்கிற திறமைகளும் திறன்களும் அந்த மாநிலத்தை வந்திருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், வெறும் நான் சிலபஸை படித்து எனக்கு யாராவது வேலை கொடுங்கன்னா யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்க. யாருமே மதர் தெரேசா கம்பெனி நடத்தலை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஏர்ன் மணி. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க சார்,
ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் இப்போ ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறேன், ஒரு இன்ஜினியர் 30,000 ரூபாய் சம்பளம் எதிர்பார்க்குறேன்னா அவர் 2 லட்ச ரூபாய் என்னை வச்சு சம்பாதிச்சா 30,000 சம்பளம் கொடுக்க முடியாது. சும்மா யாருமே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் முதலாளியாக இருந்தால் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வேலை கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. பட் என்ன தேவை ஒரு காலேஜில் படிக்கும்போது, நான் இப்போ சொல்கிறேன் டாப் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோ பிஹெச்டியோ படித்த மாணவன் என்னைக்காவது ஒருத்தர் வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சிருக்கு. இன்ஜினியரிங் அவன் படித்த நல்ல டாப் காலேஜில். ஆர்டினரி காலேஜில் படிக்கும்போது ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது? குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். இங்கிலீஷ் பேசுறது இல்லை, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை. ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு காலேஜில் ஒரு பையன்கிட்ட கேட்குறேன், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4? கேன் யூ பிலீவ்? ஒரு பையனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 சொல்ல முடியல. ஏன்னா வெறும் 2 சொல்கிறேன். இட்ஸ் ஆன்சர் இஸ் +or-2. இந்த அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது ஒரு பேசிக். அப்போது சும்மா நான் படிச்சிருக்கேன் 70 மார்க் வச்சுருந்தேன் யாருமே ஜாப் கொடுக்க போதில்லை. இன்றைக்கும் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. நல்ல கல்லூரியில் எடுத்து உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டால் சூப்பரான வாய்ப்பு இன்ஜினியரிங்கில் இன்றைக்குமே இருக்குது. நிச்சயமாக அவர் சொன்ன கருத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஈரோட்டிலேருந்து தங்கராஜுங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் தங்கராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன? வந்துங்க, நம்ம பொண்ணு +2 செகண்ட் குரூப் எடுத்து எக்ஸாம் முடிச்சுக்கிறாளுங்க. சரிங்க. வந்து 180 to 90 எடுப்பான்னு எதிர்பார்க்குறோம். ஓகே. அடுத்தது அவங்க என்ன படிக்க வைக்கலாம்? நெடுஞ்சலேன் சார். இல்லை, இது பேசிக்கலி படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, பொறியியல் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. +2க்கு அப்புறம் வந்து ஒரு 80க்கும் மேலான நுழைவுத் தேர்வுகள் வந்து அகில இந்தியாவில் நடத்துகிறாங்க. இதில் ஆல்ரெடி ஒரு 30 நுழைவுத் தேர்வுகளுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் உங்களுக்கு 50 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இது நீங்கள் இப்போ கேட்குறது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய பஃபே இருக்குது, அதில் போய் நீங்கள் வெறும் கர்ட் ரைஸும் பிக்கிள்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஐயோ இது பஃபேயான்னு பின்னாடி வந்து ஏதாவது ஒன்று சேர்ந்துட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கன்னா, பேசிக்கலி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே அவங்களோட ப்ரெஷர் எஜுகேஷனில் வந்து குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அவங்க சயின்ஸ் குரூப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து இப்போ மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் போடுங்க. அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் என்ன படிக்கலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவருக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக கரூர்லேருந்து கண்ணன்கிற நேயர் இணைஞ்சிருக்கார். வணக்கம் கண்ணன், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார், நான் +2 முடிச்சிட்டேன். ஓகே. வந்து ஃபேஷன் டிசைனிங்ல ட்ரெஸ் டிசைன் பண்ற குரூப் எடுத்து படிக்கலாம்னு இருக்கேன். இந்த குரூப் படிக்கணும்னா எத்தனை வருஷம் படிக்கணும்? படிச்சு முடிச்சா என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும்? பின்னாடி வேலை வாய்ப்பு எப்படி கொஞ்சம் பற்றி சொல்லுங்க சார். நிச்சயமா ஜேபி சார். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிஃப்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். நிஃப்ட் எக்ஸாமில் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா யூ ஷுட் பி அ சயின்ஸ் குரூப். ஃபேஷன் டிசைனிங்னா எனி குரூப் கேன் கோ ஃபார் ஃபேஷன் டிசைனிங். இப்போ நீங்கள் வந்து அது சப்போஸ் நிஃப்ட்டில் வந்து கிடைக்கல நான் வந்து எழுதி அப்படின்னா தெர் ஆர் அதர்ஸ். இப்போ ஆக்சுவலி இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதுறதில்லை. இப்போ UGCEDன்னு இருக்குது, அதாவது காமன் என்ட்ரன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங். அதில் போய் கூட நீங்கள் ஃபேஷனில் வரலாம். பட் அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 30 எக்ஸாம்ஸ் மேலே முடிஞ்சு போச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்போ நீங்கள் நிஃப்ட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. பட் அதோட ஐ வில் ஸ்டில் ப்ரிஃபர் நீங்கள் சயின்ஸ் குரூப் இருந்தால் ஃபேஷன் டெக்னாலஜி எடுங்க. ஃபேஷன் டெக்னாலஜி கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்து கலந்தாய்வில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து காலேஜஸ் கொடுக்குறாங்க ஃபேஷன் டெக்னாலஜி. பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் ஃபேஷன் டெக்னாலஜியோட நிறுத்தாதீங்க. அடுத்தது ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கும்போதே நெக்ஸ்ட் நிஃப்ட்டில் PG எக்ஸாம் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. மிகப்பெரிய வாய்ப்பு அதில் இருக்குது ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் படிக்கும்போது டோன்ட் ஒன்லி ஸ்டாப் வித் ஃபேஷன் டிசைனிங், கோ அப் டு ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். நாம் தொலைபேசியில் மட்டுமல்ல சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் நம்முடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் நம்ம News7 பேஜில் இந்த நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு இருக்கு. அதுலேயும் பல்வேறு நபர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சந்தேகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ளீஸ் சஜஸ்ட், புருஷோத்துன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ப்ளீஸ் சஜஸ்ட் ஃபார் +2 பயோ ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்கோப். நெடுஞ்சல் சார். இல்லை, அதெல்லாம் மைண்ட் செட் தான். பேசிக்கலி வந்து எங்கள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th and 12th பயாலஜி படித்த பசங்க வந்து IITலையும் பிட்ஸ் பிலானிலையும் ஆல் ஓவர் இந்தியா அக்ராஸ் த கண்ட்ரி வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் வந்து படிக்கிறோம். குறிப்பாக வந்து ஒரு பையன் வந்து நாங்கள் பூங்குன்றன்னு சொல்லிட்டு வந்து 13,000 ரேங்க் IIT கான்பூரில் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் படிக்கிறார். ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர் நல்லா பண்ணி அவருக்கு அப்கிரேட் கிடைச்சாலும் அவர் 2வது செமஸ்டர் படிக்கும்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டைப் இருந்ததுனால இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பர்சீவிங் ஒன்லி டு அந்த பயாலஜிக்கல் சயின்சஸ் தான். அதனால் வந்து நீங்கள் அந்த பயாலஜிக்கல் சயின்சஸ் பயோ இன்ஜினியரிங் வந்து என்ன கொடுத்தாலும் நம்ம வந்து படிப்போம். அதனால் நீங்கள் மைண்டில் ஒரு பிளாக்கேட் வச்சுக்க வேண்டாம். நான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் நான் அங்கே போய் பயாலஜி படிக்க முடியும், இங்கே பயாலஜி படித்தாலும் நம்ம அங்கே போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா
கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் சேஞ்சிங் என்வாயன்மெண்ட். அந்த காலத்துலலாம் டாஸ்னு இருந்தது, இன்றைக்கி யார் கேட்டாலும் டாஸ்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி வேர்ட் ஸ்டார், வேர்ட் பர்ஃபெக்ட்லாம் அது எங்கே காணாமல் போச்சுன்னு தெரியல. நிறைய லாங்குவேஜஸ் காணாமல் போயிடுச்சு. அதனால் என்னென்னமோ இருந்ததெல்லாம் போயிட்டதுனால நீ அதை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம். அதனால் அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இப்படிலாம் படிக்க முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போது ஜேபி சார், உங்கள்கிட்ட இந்த கேள்வி, இந்த அப்டேஷன் சார்ந்து நீங்கள் இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்காத பற்றி, அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பற்றி பேசுனீங்க. இதில் தகுதிப்படுத்துறதுல எங்கே மிஸ் ஆகுது, எந்த இடத்துல ஒரு கேப் உள்ளதா நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒரு பொறியியல் அப்படின்றத ஒரு தகுதியாக வைக்கும்போது அதை போய் படிக்கிறாங்க, தேர்ச்சி பெறுறாங்க. ஆனால் வேலை வாய்ப்புன்னு போகும்போது அவங்களால அந்த இதை எதனால் பிரிட்ஜ் பண்ண முடியாமல் போகுது? இல்லை, ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஒரு மாணவன் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்கிறாங்க இல்லையா, நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறவங்க ரொம்ப கம்மி சார். படிக்கும்போது இது சாய்ஸில் விட்டுலாம், இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பரேஷன் ஈவன் அது இட் கண்டினியூஸ் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே till 12 அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்லேயும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. வந்து யூ நீட் டு லேர்ன், அதுதான் மெயின் காரணம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தேவை. திங்கிங் எபிலிட்டி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது. வெதர் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் அ ப்ராப்ளம் இன் த கிரைசிஸ், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணிடணும். பட் பிகாஸ் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் டைவர்ஷன் ஜாஸ்தி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி டைவர்ஷன் வந்து ஜாஸ்தினால வந்து அவனுடைய ஃபோக்கஸ் வந்து மாறிடுது. ஸோ ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். நான் வந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ராடில் போகும்போது நடந்து போகிறேன், ஒரு 6 hours ஸ்பெண்ட் பண்ணேன். அவன் ஜீன்ஸ் போட்டிருக்கான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட போகிறான், எல்லாம் போகிறான். பட் நாட் ஈவன் ஒன் சிங்கிள் ஸ்டூடெண்ட் ஸ்போக் அதர் தேன் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஒரு ஸ்டூடெண்ட் கூட அது இந்த ரெண்டு தவிர அவன் கேம்பஸில் இதே நம்ம இந்தியாவில் ஒரு கல்லூரியில் நடந்து போனால் எஜுகேஷன் டெக்னாலஜி தவிர தான் மத் தான் பேசுகிறான். ஸோ வென் இட் கம்ஸ், இப்போ நம்ம எப்படி கோயிலுக்கு போகிறோன்னா அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அவர் காலேஜுக்கு வரும்போது ஈ ஷுட் மைண்ட் வந்து ஃபோக்கஸ், அந்த பிஸ்னஸ், அதாவது இ மைண்ட்ஸ் பிஸ்னஸ். அதே அவன் வெளியே வரும்போது எல்லாமே பேசுகிறான். ஸோ இந்த ஆட்டிடியூடல் சேஞ்ச் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம நாட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் சார். நிச்சயமாக அவங்க மாணவர்களோட கையில் தான் இருக்குது. அந்த ஃபோக்கஸோட தன்னோட இலக்கு நோக்கி தெளிவாக பயணித்து அப்படி போகும்போது அவங்க அந்த இதை அடைய முடியும் அப்படின்ற முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக ஈரோட்டிலேருந்து நந்தினிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் நந்தினி, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார், எங்கள் பையன் +2 முடிச்சிருக்கான், எழுதியிருக்கிறான். அடுத்து பிஇ பண்ணலான்னு சொல்கிறான். சரிங்க. ட்ரிபிள் எடுக்கிறேங்கிறான். சரிங்க. அதில் வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குதுங்க சார்? நெடுஞ்சலின் சார். இல்லை, எல்லாத்துலேயும் வேலை வாய்ப்பு இருக்குங்க. பட் சார் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போய் அங்கே உள்ள கல்லூரியில் சொல்லித்தரது பத்தலை அப்படின்னா நிறைய வந்து ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்து ஃப்ரீலி அவைலபிள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் கல்லூரியில் வந்து பொறியியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் வந்து சொல்லித்தரதுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1999 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி கீழே வந்து NPTELனு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி எனேபிள் லேர்னிங். அதனோட இணையதளம் வந்து www.nptel.iit.m.ac.in or nptel.ac.in. இந்த 2 இணையதளங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னென்ன இன்ஜினியரிங் இருக்கோ அதில் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து இதே சப்ஜெக்டை வந்து கேட் சிலபஸ் ஓரியன்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் போய் நீங்கள் பார்த்து அதில் உங்களோட நாலேஜ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இது ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு புரிதல் வரும். வெவ்வேறு ஆசிரியர்களோட இன்புட் கிடைக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். உங்களை டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக அதை படிக்கணுங்கிற குறிக்கோள், சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார சூழலில் நம்ம இந்த கஷ்டத்தில் வரும்போது இதை வந்து நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும் தான் பார்க்கணும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இந்த ஆன்லைன் ரிசோர்ஸஸ்லாம் எடுத்து படிக்கும்போதே நீங்கள் கேட்டுக்கும் சேர்த்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து நீங்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்று நீங்கள் அகில இந்திய அளவில் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி வழியாக நீங்கள் போனீங்கன்னா மினிமம் சேலரியே வந்து உங்களுக்கு வந்து 24 lakhs per year கிடைக்கும். வேறு ஐடி கம்பெனிலாம் 2-4 லட்ச ரூபா தான் காமிக்கிறாங்க. உங்களுக்கு சின்ன மீனை மட்டும் தான் காமிக்கிறாங்க, பெரிய மீனை காமிக்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து பாருங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனை கிடைச்சிருக்கு. உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு நம்ம எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேயே அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதெல்லாம் மாத்திரத்துக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஜேபி சார், அடுத்த நேயர் நாகர்கோவிலேருந்து முருகன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் முருகன், உங்களுடைய சந்தேகம் என்ன? உங்கள் தொலைக்காட்சியை பார்க்காதீங்க சார். வந்து பாம்டி படிக்கலான்னு இருக்கு. அது ஃபார்ம் டி படிக்கிறதுனால எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்குறீங்க? ஆமாம், வாய்ப்பு இங்கே நம்ம இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, அது வெளிநாட்டில் தான் வாய்ப்பா? நிச்சயமா ஜேபி சார். ஸோ ஃபார்மசி டாக்டர் ஃபஸ்ட்டு அது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நம்மளுடைய கலந்தாய்வில் வராது. அதாவது பேராமெடிக்கல் அதில் இருந்த கலந்தாய்வில் வராது. நீங்கள் தனியாக கல்லூரிக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணணும். ஃபார்ம் டிங்கிறது 6 years கோர்ஸ், ஃபார்மசி டாக்டர், மோர் ரிசர்ச் ஓரியன்ட் கோர்சஸ். பட் நான் என்ன தெரியுமா சொல்வேன், எடுத்த உடனே வந்து அந்த ரிசர்ச் ஓரியன்ட் பண்ணுறதோட நான் என்ன தெரியுமா சொல்வேன், பிஃபார்ம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்படி அந்த 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 துறையில் உங்களுக்கு நிஜமாகவே ஆர்வம் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா பிஃபார்ம் முடித்த பிறகு ஃபார்ம் டி கூட லேட்ரல் என்ட்ரியில் போகலாம். இல்லை நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு யூ கேன் டைவர்ட். பட் நான் என்ன தெரியுமா சொல்வேன், இப்போ இருக்கிற வந்து ரிசர்ச் ஃபார்மஸ்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஜினோமிக்ஸ் வந்து இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட் இன் வெரி சூன். ஸ்லோவாக அந்த டிஎன்ஏ ஜினோமிக்ஸ்லாம் வருது. அப்படி இருக்கும்போது ஃபார்ம் டிக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அமெரிக்கா அந்த மாதிரி எல்லாம் இல்லை வந்து இப்போ வந்து ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. நான் என்ன சொல்கிறேன், எடுத்தோன்னு நம்ம நேரோ டவுன் பண்ண வேண்டாம், பிஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் அதுலேயே ரிசர்ச் நல்லா இருந்துச்சுன்னா ஃபார்ம் டி கண்டினியூ பண்ணலாம். இல்லை எம்ஃபார்மில் தெர் இஸ் சோ மெனி கோர்சஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஜினோமிக்ஸ் மாதிரி வாங்க. ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஜெனோமிக்ஸ் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போகிறது தான் நான் சொல்லுவேன். நான் எப்போவுமே வந்து சொல்கிறது டோன்ட் நேரோ டவுன். ஏன்னா எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபார்ம் டி படிச்சுட்டு ஃபைனலி 4th year 5th year வரும்போது சார் எனக்கு சலிச்சு போச்சு சார், இனிமேல் நான் இப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமான்னு கேட்குறான். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம் டி போடலாம். நீங்கள் வந்து ஃபார்மசியில் எம்ஃபார்மில் பண்ணலாம், ஃபார்மா மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் எப்படி வேணால் டைவர்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை சொல்கிறது, ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம கெரியரில் எடுக்கும்போது மேக் ஷூர் தட் யூ கேன் டைவர்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நீட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஆர் சொசைட்டி மாதிரி. அந்த மாதிரி தான் ஒரு கெரியரை நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணணும். நிச்சயமாக அவங்களுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும். நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். ஆண்கள் பெண்கள் எல்லா ஊர்லேருந்துமே பார்த்திங்கன்னா அந்த கேட்குறாங்க. இப்போது இந்த மாதிரியான ரீச் அவுட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வாய்க்கிறது அரிது. இந்த மாதிரியானவங்க அவங்க இந்த மாதிரியான உதவியை பெறுறதுக்கு இப்போ இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் பேசுகிறது மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்பு. நாம் என்னென்னா அந்த எல்லையை விரிவாக்கியிருக்கோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொலைபேசி வழியால் மட்டும்தான் கேட்க முடியுங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த கமெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் அவங்க பயனடைஞ்சிட்டு வராங்க. ரொம்ப இன்னும் இன்டர்நெட் அல்லது இணைய வசதிங்கிறது ரீச் ஆகாத பல்வேறு இடங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் எந்த மாதிரியான ரீச் அவுட்டு இந்த மாதிரி இதுக்குள்ள ட்ரை பண்ணலாம் சார், இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு? இல்லை, இப்போ பேசிக்கலி வந்து பார்த்தோன்னா இன்னும் கவர்மெண்ட் வந்து தே ஹாவ் டு நிறைய வந்து நெட்வொர்க் வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ இன்டர்நெட் பெனிட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் இன்டர்நெட் மானிட்டர் ரிப்போர்ட் சொல்லிட்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பண்ணதில் வந்து இந்தியாவில் மொத்தம் 13% மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆக்சஸ் இருக்குது டோட்டல் பாப்புலேஷனில். அதனால் அந்த 13% பீப்புளை மட்டும்தான் நம்ம வந்து இந்த இன்டர்நெட் வழியாக ரீச் பண்ணுறோம். இன்னும் கிராமங்கள்லேயும் நிறைய இடங்கள்லையும் வந்து ரீச் ஆகலை. அவங்களுக்குலாம் இப்போ நம்ம வந்து ஈவன் நாங்கள் இதுக்கெலாம் நாங்கள் நிறையா வந்து சண்டையும் போடுறோம். என்ன ரீசன்னா, இப்போ நீட்டெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் கொண்டு வரதுங்கிறது வந்து எடுத்தோடனே இந்தியா வந்து டெக்னாலஜிக்கு வந்து அந்தளவுக்கு போகலை. ஆஃப்லைன் மோட்லேயும் கொடுக்கணும், ஆன்லைன் மோட்லேயும் கொடுக்கணும். அது ரெண்டாவது வந்து இந்த வசதிகள், அடிப்படை வசதிகள், அப்ளிகேஷன் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஒரு கிராமப்புற ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு மெடிக்கல் சீட் அப்ளை பண்ணணும்னா 1400 அப்ளிகேஷன் காஸ்ட்டு. ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இருந்தால், எஸ்சி எஸ்டி 750 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அதனால் இதெல்லாம் வந்து அரசு வந்து இலவசமாக வந்து பண்ணி கொடுக்கணும். அரசு பள்ளிக்கூடத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வசதிகள் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து ஆக்சஸை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி நம்ம எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அதாவது இப்போ நகரங்களில் உள்ளவங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மெடிக்கல் இதெல்லாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு கிராமப்புறங்களில் ரிமோட் லொக்கேஷன்ஸில் அவங்களுக்கு நம்ம போய் வந்து மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து உடனடியாக ரிஃப்ளெக்ட் ஆக போதில் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து இதனோட கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து நிறைய வந்து இதில் ரீச் அப்படிங்கிறதுக்கு வந்து டெக்னாலஜியும் தேவை, கன்வென்ஷனல் மோடும் தேவை. பள்ளிகள் வழியாகவும் நம்ம வந்து ரீச் பண்ணணும். பள்ளிகள் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பள்ளி ஆசிரியர் வந்து எங்கள் பள்ளியிலேருந்து மாணவர் இங்கெல்லாம் போயிருக்காரு, அதனால் இங்கெல்லாம் போய் நீங்கள் அவனெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கப்பா, அவங்க வீட்டில் போய் கேளுங்கப்பா அப்படின்னு வந்து அருகாமையில் உள்ளவங்களை வந்து காமிக்கிறது வழக்கம். இன்றைக்கி மதிப்பெண்கள் அடிப்படைங்க அப்படிங்கிறதுனால எங்கள் மார்க் வாங்கினவங்களை மட்டும்தான் சொல்கிறோமே ஒழிய அதுக்கப்புறம் யார் அடுத்த லெவலில் சக்ஸஸ் ஆகி போகிறாங்க வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்கள வந்து காண்பிக்க தவறுகிறாங்க. அதுவும் ஒரு மிக 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 பெரிய குறைப்பு. ஏன்னா இன்றைக்கி வேர்ட் ஆஃப் மவுத் வழியாக போகிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அது வந்து இந்த ஊரில் இந்த பையன் இங்கே போயிருக்கான், அந்த நீங்கள் போய் அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாக இருந்தது வந்து மாறி இந்த மதிப்பெண்கள்னால அதுவும் வந்து திசை மாறி வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ நிச்சயமாக தேவையான ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக கவிதா காஞ்சிபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் கவிதா, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். நான் என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா, பயாலஜி குரூப் எடுத்திருந்தா. சரிங்க. 1000 மார்க் வரும்ன்றா. என்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எதில் சேர்க்கலாம், இதில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நிச்சயமாக ஜேபி சார்.
இல்லை, அதாவது பயாலஜி படிச்சுட்டு உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து நாட் ஓன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நீங்கள் வந்து வேறு கோர்சஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து +2 முடித்த பிறகு பயாலஜி ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் வேணாம் அப்படின்னா நார்மலி ஃபஸ்ட்டு சாய்ஸ் MBBS BDS, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வில் கோ ஃபார் அக்ரி, வெட்டினரி இந்த மாதிரிலாம். பட் இப்போ பேராமெடிக்கலில் வந்து நான் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி பேராமெடிக்கலில் ஆப்டோமெட்ரிக்கு வந்து நல்ல வாய்ப்பு வருது. அடுத்தது வந்து இந்தியன் மெடிசன், சித்தா, ஹோமியோ மாதிரி படிக்கலாம், ஸ்பீச் அண்ட் ஹியரிங் தெரபி மாதிரி படிக்கலாம், அலைடு ஹெல்த் சயின்சஸ் மாதிரி எடுத்து ரேடியாலஜி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆல்மோஸ்ட் 29 கோர்சஸ் மேலே வந்து அலைடு ஹெல்த்தில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி போகலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வரணும் அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்னியோ ஜுவாலஜி கூட நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து யூ கேன் டேக் ஈவன் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுக்கலாம், பிஎஸ்சி மேக்ஸு. பட் வேலை வாய்ப்புங்கிறது எனிதிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே பிஜி பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டீச்சிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ நான் வந்து நல்லா என் பொண்ணுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும், மற்றெல்லாம் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎட், எம்எஸ்சி, எம்எட். பட் இட்ஸ் அ லாங் ரன், பட் இது டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா இப்போ பிஎட் வேறு 2 வருஷம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இது பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வாய்ப்பு இருக்குது, நம்ம எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து திவ்யா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் திவ்யா, உங்களோட சந்தேகம் என்ன? குட் ஆஃப்டர்நூன் சார். நான் இப்போ வந்து 3rd இயர் பாட்னி படிச்சுட்டு இருக்கேன் சார். பிஎஸ்சி பாட்னி. எம்எஸ்சி பாட்னி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறது நல்லதா, இல்லை அதை விட நல்ல யூனிவர்சிட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருக்கா சார்? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நீங்கள் வந்து ஜாயிண்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பயாலஜி அண்ட் இன்டர்டிசிப்ளினரி லைஃப் சயின்சஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது JGEE BLSன்னு சொல்லுவாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கலி நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் இல்லை நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்சஸ் பெங்களூரில் இவங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த தேர்வு எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஏரியாவில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐபயோன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஐபயோங்கிறது வந்து இட்ஸ் இன்டர்டிசிப்ளினரி பயாலஜி, எக்ஸ்ப்ளோரிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன் அ பிளான்ட் ஆர் அனிமல் ஆர் அ ஹியூமன் பீயிங். இதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோப் உள்ள ஏரியா. இது மாதிரி ஒரு 17 இன்ஸ்டியூஷன் இருக்குது. சென்டர் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேன்சர் டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ரிசர்ச் இருக்குது. இது மாதிரி நிறைய ஏரியாவில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போஸ்ட் பிஎஸ்சி ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வந்து இந்த இன்ஜினியரிங் மெடிசன் அந்த ஏரியாவுக்கு வந்து போகிறதுனால இதில் காம்படிஷன் கம்மி. இது வழியே நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக போக முடியும். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக இணையதளத்தில் ஃபேஸ்புக்கில் நம்ம நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சில சந்தேகங்கள் கேட்டிருக்கிறாங்க. தனா காயு அப்படின்றவங்க, இஸ் தேர் எனி வெப்சைட்ஸ் ஃபார் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்? இணையதளத்துலேருந்து அந்த மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நிறையவே இருக்குது சார். நிறைய வந்து இப்போ இந்த கேட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் பேசிக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆன்லைன் கோச்சிங்லாம் வருது. அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து இப்போ வந்து கோடிங் ஸ்கில் வரணும்னா codeschool.com இருக்குது, code.org. ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது. பட் வந்து சிலதெல்லாம் பெய்டு இருக்கும், சிலதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. என்ன மாதிரி நம்மளுக்கு தேவை அது பார்த்து தான் அவங்க பண்ணணும். பட் வந்து ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் there are lot of books, magazines, ஜேர்னல்ஸ்லாம் அவைலபிள். அது போய் அவங்க வந்து கொஞ்சம் லைப்ரரியில் உட்காந்து பார்த்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி NPTEL மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் ஆர் அவைலபிள். பட் கண்டென்ட் எது வேணும் அப்படின்னா, ஏன்னா சில சமயம் பார்க்கும்போது சிலதெல்லாம் புரியாது நம்மளுக்கு, எது எடுக்கிறது அப்படியே கடல் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஷுட் நோ விட்ஸ் நம்ம எந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ண போகிறோம், என்ன ஸ்பெசிஃபிக் நீட், எதுக்காக நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வேணும், இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணி சர்ச் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஸோ ஆன்லைன் மெட்டீரியல்ஸையும் பயன்படுத்தலாம், அதே மாதிரி பெய்டு சர்வீஸ் அந்த மாதிரியான இதையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக சென்னையிலேருந்து முகமது இணைஞ்சிருக்காரு. வணக்கம் முகமது, உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து முகமது ஜாவித் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். நான் வந்து எனக்கு ஹேண்டிகேப் பிரெயின் சார். நான் சரிங்க. நான் 10th படிக்கிறேன் சார். நான் இப்போ எனக்கு வயசு வந்து 29ஆவது. சரிங்க. சரியா, இதுக்கு அப்புறம் நான் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு எனக்கு டவுட்டாக இருக்குது சார். எனக்கு ஒரு கோர்ஸ் எடுத்தேன்னா இன்ஃபேக்ட் எனக்கு இன் ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்தால் மாதிரி நினைக்கிறேன் சார். நான் நிச்சயமாக இந்த எண்ணத்திற்காக உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் நியூஸ் 7 தமிழ் சார்பா. நெடுஞ்சலின் சார், இவருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நாங்கள் கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எழுதி அவங்க வந்து கொச்சினில் போய் படித்து யூனிவர்சிட்டி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வரைக்கும் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க இது வந்து 824 மார்க் தான் வாங்கியிருந்தாங்க. அதுமாதிரி இப்போ நாங்கள் கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடுலேருந்து ஒரு பையன் வந்து அவன் வந்து வி காட் 780 மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தார். அந்த பையன் வந்து சபரேஷன் சொல்லிட்டு அந்த பையன் வந்து JEE மெயினில் வந்து எழுதும்போது அவனோட ரேங்க் வந்து 9,19,000 வந்து கிடச்சி. NIT திருச்சியில் ஒரு அரியர்ஸ் இல்லாமல் இஸ் கெட்டிங் அரவுண்ட். அவர் வந்து நல்ல கிரேடு வச்சு நல்லா படிக்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் இந்த 750 மார்க் வாங்கினதுனால அவருக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் படிக்கிறத 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி ஞாபகப்படுத்துறீங்கிறதுக்கு யாரும் கேரண்டியே கொடுக்க முடியாது.
ஒரு எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்லா பண்ணலாம், ஒரு எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணலாம். பட் உங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் பர்சன் வித் டிசபிலிட்டி ரிசர்வேஷன் பாலிசி வேறு இருக்குது. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேறு நிறைய கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆர்வம் பாருங்கள். சயின்ஸ் பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சயின்ஸ் வந்து போகலாம். இல்லை வந்து உங்களுக்கு காமர்ஸ் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி 11, 12 நல்லா படித்து நீங்கள் அகில இந்திய தேர்வுகளுக்கு விண்ணப்பித்து அது வழியாக நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷனில் படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிச்சயமா 29 வயசாகிட்டு எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குற அந்த நிலையை வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துறது நிச்சயம் ஒரு மகிழக்கூடிய விஷயம். ஜேபி சார், இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வேறு என்னென்ன துறையில் இருக்குது? இப்போ சார் சொன்னார் அந்த சட்டம் சார்ந்த படிப்பை படிக்கிறது மாதிரி வேறு என்னென்ன துறையிலலாம் அவங்க சாதிக்கலாம் கூட இருக்குது சார். மெடிக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் வந்து கலந்தாய்வில் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளை வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் வந்து 3%, அதில் 1% விஷுவலி, 1% ஆர்த்தோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சீட்ஸே வந்து இன்ஃபேக்ட் வந்து குட். இன்றைக்கி இருக்குது நம்ம மெடிக்கல் இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் லெஸ். ஸோ அவன் வந்து ஓரளவுக்கு மார்க் சார் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு மார்க் வாங்கினா கூட நல்ல காலேஜஸில் அவனுக்கு கிடைக்கும். ஈ கேன் டூ ஈவன் இன்ஜினியரிங், ஈ கேன் கம் இன் டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஏன் இப்போ வந்து வி கேன் சி இப்போ 2 years முன்னாடி தி ஃபஸ்ட்டு பிளைண்ட் கேர்ள் பிகேம் an IAS ஆல்சோ. ஸோ முயற்சி தான் சார். நான் எப்பவுமே சொல்லேன், உனக்கு சாதிக்கணும்னு வெறி வந்துச்சுன்னா கடல் கூட நிறுத்த முடியாது. வெதர் யூ ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆர் வெரி குட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் சார் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், தே ஆர் ஆல் பிளஸ்ட் சைல்டு. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஏகப்பட்ட ப்ரியாரிட்டிஸ் ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன இது முடியும் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி இதுதான் படிக்கணும், இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது சார். எது வேணால் அவங்க தாராளமாக மனசு வச்சா பண்ண முடியும் சார். நிச்சயமாக எல்லா தரப்பினருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இணையதளத்துலேயும் சரி தொலைபேசி வாயிலாகவும் பல்வேறு தரப்பினர் வந்து அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம் வாட்ஸ்அப் வாயிலாகவும் செல்ஃபி வீடியோக்களாக நீங்கள் இந்த நிகழ்ச்சி கீழே வர்ற அந்த பேனில் அந்த நம்பர் வரும் 7708447077 நம்பருக்கு செல்ஃபி வீடியோவாக 20 செகண்டுக்குள்ளே உங்களோட சந்தேகங்களை கேள்வியை கேட்டு அனுப்புங்க. அதை ஒளிபரப்பி இங்கே நிகழ்ச்சிக்கு வர்ற எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம நிகழ்ச்சி யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் நேரலையில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அதுக்கு அந்த இதில் கமெண்ட்டாகவும் உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கப்படுற கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும். நெடுஞ்செழியன் சார், இப்போது இந்த வருஷமும் பார்க்குறீங்களா ஒரு ட்ரெண்ட் தெரியுது. என்னென்னா பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரியாமல் நான் இந்த ஒரு குறிப்பிட்ட படிப்பை அவங்க ஏதோ அவங்க செவி வழி கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தின் வச்சு இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலான்னு இருக்கேன், இதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்லாம் இருந்தாலும் மாணவர்கள் அந்த படிக்கிற பருவத்திலே தங்களை எப்படிலாம் தயார் செஞ்சுக்கலாம்? இல்லை, குறிப்பாக வந்து அந்த அகில இந்திய தேர்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எப்படி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அது மாதிரி இதுவும் இட்ஸ் வெரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். போர்டு வந்து நீங்கள் இதில் என்ன படிக்கிறீங்களோ போர்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து 1 ஆண்டு இல்லை 2 ஆண்டுகள் படித்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் 3 மணி நேரத்தில் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 year படித்ததை வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி எழுதணும். அகில இந்திய தேர்வில் எல்லாம் 4 சாய்ஸ் கொடுத்து கேட்பாங்க. அதனால் வந்து எப்போ படித்தது வேணாலும் ஒரு சிலரோட மெமரி வந்து நான் இந்த 4 சாய்ஸில் என்னால் ஈஸியாக நேரோ டவுன் பண்ண முடியும், ஏன்னா நான் கேஷுவல் ரீடிங்கில் வந்து கூட நான் கேப்சர் பண்ணிப்பேன் அப்படின்னா அவங்களால இதில் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபார்மேட் வேறு, இந்த ஃபார்மேட் வேறு. அதனால் நீங்கள் இந்த தேர்வுகளில் வந்து ஒரு சில எக்ஸாமினேஷனில் உங்களோட க்ரியேட்டிவ் எபிலிட்டிக்கு செக் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா வரையக்கூடிய திறமை இருக்கா, இல்லை எதை வித்தியாசமாக யோசிக்கிறீங்களா, அதில் அந்த கேப்பபிலிட்டி இருந்தால். அதனால் இந்த தேர்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு மாணவர் வந்து ஒரு 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் வந்து ஒரு இருக்கிற திறமைகள்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டியான ஸ்கூல்ஸில் வந்து நம்ம அந்த மார்க் ஓரியன்டேஷனில் போகிறதுனால அவனோட திறமை வந்து வீணடிக்கப்படுகிறது. உதாரணமாக நல்லா வரையக்கூடிய திறமை இருந்ததுன்னா இல்லை நீ வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அவனை வரைகிறதே நம்ம வந்து கட் பண்ணிடும். பட் அந்த வரைதல் மூலமாக போனீங்கன்னா இப்போ சார் சொன்ன இந்த யூசிங்கிற எக்ஸாமினேஷன் வந்து இந்த வருஷம் எங்களோட மெம்பர்ஸ் வந்து 15 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேஷன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன் IIT பாம்பே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இங்கேருந்து ஒரு பையன் வந்து எங்களுக்கு லாஸ்ட் இயர் திருவள்ளூர்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூலுக்கே போகல. அந்த பையன் ஓப்பன் ஸ்கூலில் படித்த பையன் கூட கிளியர் பண்ணி இப்போ வந்து IITDM ஜபல்பூரில் வந்து படிக்கிறார். அதனால் இதில் வந்து நீங்கள் என்னென்னா இந்த தேர்வுகள் எல்லாமே வந்து ஒரு சில தேர்வுகள் இப்போ டாடா இன்ஸ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்கள் ஜென்ரல் நாலேஜும் ஒரு எஸ்ஏயும் தான் கொடுக்குறாங்க. அந்த எஸ்ஏயில் வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ கேட்குறாங்க. இப்போ சென்னையில் வந்து ஃப்ளட் வந்தது, புயல் வந்தது அப்படின்னா இதுக்கு நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம், இது மாதிரி ஜெண்டர் இஷ்யூ பற்றி கேட்கலாம், இது மாதிரி இதெல்லாம் கேட்கலாம். அதனால் இது மாதிரி நிறைய ஏரியாஸை வந்து நீங்கள் பேரலாக வந்து பார்க்கணும். மற்ற ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் 12th உள்ளே வரும்போதே வர ஆரம்பிச்சிடும். நம்ம +2 முடிச்சுட்டு பார்த்துக்கலாம்னா நம்ம நிறைய வாய்ப்புகளை வந்து நம்ம தவற விட்டுருப்போம். அதனால் முதல்ல நீங்கள் பிளானிங் வந்து 10th 11th வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நிச்சயமாக. அடுத்தபடியாக பார்த்திபன் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பார்த்திபன், உங்களோட சந்தேகம் என்ன? தேங்க்ஸ் சார். ஒரு காமர்ஸ் எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். சரிங்க, காமர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கீங்க? ஆமாம், அதாவது காமர்ஸ் கரியருக்கு பிளான் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி பெங்களூர் பேஸில் இப்போ
ரீலோகேட். உங்க தொலைபேசி இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் கேரியர் அவரோட தொலைபேசி இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குது, ஒளி சரியாக வந்து நம்மளுக்கு சேரல. நம்ம இப்போ இணையதளத்துலேருந்து இன்னொரு கேள்வியை பார்க்கலாம். நம்ம ஃபேஸ்புக் லைவில் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அசோக் குமார்ங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. மருத்துவக் கல்வியில் இடம்பெறதுக்கு அந்த நீட் தேர்வில் மதிப்பெண்கள் எப்படி கணக்கிடப்படும் அப்படிங்கிறது சம்மந்தமாக அவர் தன்னோட சந்தேகத்தை வச்சிருக்கிறார். சார் ஒன்று வந்து சார் ஒரு வெரி ஷியோர் சார், இல்லை வந்து கொஞ்சம் விவரமாகவே நான் ஆன்சர் பண்ணுறேன். என்றைக்குமே ஒரு தமிழக அரசு ஒரு ஸ்டேட் போர்டு மாணவர்கள் இல்லை ஒரு கவர்மெண்ட் மாணவர்கள் பாதிக்கிற மாதிரி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. நேற்று கூட நீங்கள் வந்து பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, பிஜிக்கு தான் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது ஏன் யூஜிக்கு அனௌன்ஸ் பண்ணல? அப்போ மீன்ஸ் தெர் லாட் ஆஃப் முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வெறும் நீட் மார்க் வச்சு கொடுத்தா கூட இப்போ வந்து தேர் இஸ் கோயிங் டு பி ப்ராப்ளம் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டேட் போர்டு, ஈவன் ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மோர் தென் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் போர்ட் போன வருஷம் அந்த முந்தின வருஷம் படிக்கிற மாணவர்கள் கோட்டயம், திருச்சூர், இந்த மாதிரி ஏன் ஒரு திருச்சியில் ஒரு டியூஷன் சென்டர் இருக்குது, அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 284 பேர் போன வருஷம் அந்த முந்தின வருஷம் படித்தவங்க ஃபுல் டைம் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அந்த இது வந்து ஜாஸ்தியாகும். ஸோ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படும். ஒன்லி நீட் மார்க் வச்சு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து 13 வருஷம் ஆகிடும், 12 வருஷம் படிக்காது, ஒரு வருஷம் போயிடும். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து மைண்டில் இருக்காங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் வெரி கிளியர்லி ஹவ் செட் தெர் இஸ் நோ ரெகுலேஷன், ஒன்லி நீட் மார்க் வச்சு தான் கொடுக்கணும்னு எந்த சட்டமும் சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து யூ கேன் ஆல்வேஸ் ஈவன் ஆட் வந்து தி போர்டு எக்ஸாம் மார்க்ஸ். ஸோ நம்மளுடைய தமிழக அரசு இப்போ என்ன முயற்சி செய்யுதுன்னா, இப்போ நீட்டு வராமல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, அது முடியல. பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் நாட் கிவன் அ வெரி க்ரீன் சிக்னல். ஸோ அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீட் மார்க்கு ப்ளஸ் போர்டு எக்ஸாம் மார்க்கு இதை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு சஜஷன் வந்து நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து போன வருஷம் எப்படி கட் ஆஃப் பண்ணோம், 200 மார்க், 200ல் 100 பயாலஜி, 50 ஃபிசிக்ஸு, 50 கெமிஸ்ட்ரி. இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சோம். இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் டேட்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கும்போது ஒரு ஸ்டேட் போர்டுங்க சாதகமாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து 200 கட்டாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், 80 மார்க் பயாலஜி பண்ணுவாங்க, 40 ஃபிசிக்ஸ், 40 கெமிஸ்ட்ரி, 40 நீட் மார்க் வச்சு 200 கட் ஆஃப் பண்ணி ரேங்க் போடலாம். இதில் எந்த ஒரு சட்ட சிக்கலும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டேட் போர்டுடைய எதுவும் பண்ணுது, சிபிஎஸ்சி ஆல்சோ கெட்டிங் அன் ஈக்குவல் திங். இப்போ ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டோட வந்து கண்டிப்பாக சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்து கண்டிப்பாக நீட்டில் மார்க் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு லெவல் பிளேயிங் கேமுக்காக ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது கவர்மெண்ட் இஸ் திங்கிங் இன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் வேஸ். அதனால தான் கவர்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து என்றைக்குமே வந்து சும்மா வந்து நிறைய குறை சொல்கிறாங்க, அவங்க சொல்லலை இப்படி சொல்லலை. ஒரு முடிவு அவசர முடிவு எந்த முடிவும் ஒரு சாதகமாக அமையாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அரசு ஆய்வு செய்து ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இட் வில் பி அ வெரி லெவல் பிளேயிங் கேம். பட் ஒன்று நிச்சயம், கண்டிப்பாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் நீட்டு குவாலிஃபை ஆகாமல் ஒரு மாணவன் இந்தியாவில் டாக்டர் ஆக முடியாது. நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான ஒரு விளக்கம் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் வழியில் வந்து அந்த இதெல்லாம் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை எங்கள் பகுதியில், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த நீட் சிலபஸை எடுத்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து மேப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அவங்க தமிழ் மீடியம் மாணவர்களாக இருந்தால் எளிதில் வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தாய்மொழி வழியாக கேள்வியை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த புக்ஸில் வந்து நீங்கள் கேஷுவல் ரீடிங் கொடுத்தாலே போதும். ஒன்று என்னென்னா, அந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 50% தமிழில் வரும், 11th போர்ஷனில் வரும், 50% 12th போர்ஷன்லேருந்து வரும். ஆனால் அந்த 11th நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும், 12th படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் இந்த சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் திருப்பி படிச்சிங்கன்னா, கேஷுவல் ரீடிங் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த 4 சாய்ஸ் கொடுக்கும்போது உங்களால் ஈஸியாக நேரோ டவுன் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜியில் வந்து நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்க முடியாது. மேக்ஸிமம் கேட்க முடியும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் கேட்க முடியும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு தெரியாத பின்னாடி தள்ளி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் ப்ராக்டிக்கலும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, ப்ராக்டிக்கல்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ஆரணிலேருந்து பாபுன்ற நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் பாபு, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார். ஒன்றும் இல்லை, போன வருஷம் முடிச்சுட்டாங்க எங்கள் பொண்ணு. சரிங்க. 697 மார்க்கு சார். ஓகே. அது நீட்டில் எழுதுனாங்க, நீட் வந்து 55 மார்க்கு. ஓகே. இப்போ இந்த ஆண்டு எப்படி சார் வெயிட் பண்ணலாமா? எப்படி நீட் கண்டிப்பாக உண்டு தானா, இல்லை இது ஆப்டோமெட்ரிக் கோர்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஜேபி சார். சார் கண்டிப்பாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் சார். நீட்டு வந்து கண்டிப்பாக இட்ஸ் பிகம் அன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதனால தான் வந்து மத்திய அரசு வந்து நம்ம தமிழக அரசு முயற்சி செய்தாலும் அவங்க வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
நீட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க், ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சாய்ஸ் வந்து எம்பிபிஎஸ் தான் சொல்கிறேன். கணக்கு எப்படி எடுக்க போகிறான்னு சொல்ல, ஈவன் இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் கூட காமெண்ட் கேக்கு வந்து அவங்க வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லா இதுவுமே பண்ண சில மாநிலங்கள் ஒன்லி நீட் மார்க் வச்சு மெரிட் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மெடிக்கல் கவுன்சிலுடைய இது வந்து லேட்டஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கொடுக்க மாட்டோம். ஸ்டேட் ஒரு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட்டுடைய சீட் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அவங்க நீட்டோட போர்டு எக்ஸாம் மார்க் இது பண்ணாலும் நாங்கள் வந்து வி வில் நாட் அப்ஜெக்ட்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒழிய நீங்கள் நீட்டு மார்க் வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. வெரி கிளியர்லி தெர் ஆர் சம் நியூ திங்ஸ் ஆர் கமிங் அப். ஸோ அப்படி பார்க்கும்போது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள், அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீட் மூலமாக நம்முடைய தமிழக அரசு வந்து தமிழக மாநில கவர்மெண்ட் சீட்ஸு கோட்டா சீட்ஸுக்கு கிடைச்சுன்னா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் போகும். கிடைக்கலன்னா அப்படின்னா யூ கேன் திங்க் அபவுட் வெட்டினரி, யூ கேன் திங்க் அபவுட் பேராமெடிக்கல், ஆப்டோமெட்ரி, யூ கேன் திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் கோர்சஸ். பட் டெஃபினெட்லி ஃபஸ்ட் ப்ரிப்பேர் வெல் ஃபார் நீட். உங்களுக்கு ஆல்ரெடி போர்டு எக்ஸாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க, அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் நல்லா வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்கும். ஃபேஸ்புக் வாயிலாக வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகி அவங்களோட சந்தேகத்தை கேட்டுட்ருக்காங்க. சஞ்சய் சான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. மை டாட்டர் ஹேஸ் ஃபினிஷ்டு +2. ஷி வாண்ட்ஸ் டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி. வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அதர் தேன் டீச்சிங் ப்ரொஃபஷன்? இஸ் தேர் எனி கவர்மெண்ட் ஜாப்ஸ்? ஃபிசிக்ஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. இல்லை, நிறைய படிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்து போகலாம். அது வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்து கோரமங்கலா பெங்களூரில் இருக்குது. நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது என்ன செய்யலாம்னா அவங்களோட அப்சர்வேட்டரி வந்து கொடைக்கானலில் இருக்குது. நீங்கள் அதில் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க 10,000 rupees per month உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து நீங்கள் இந்த அஸ்ட்ரானமி சம்மந்தமாக வந்து படிக்கலாம். போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், அது மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். நிறைய ஏரியாஸ் இருக்குது. இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நிறைய துறைகள் இருக்குது. நீங்கள் ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி கோர்ஸ் நீங்கள் எடுத்து ஜாம் வழியே நீங்கள் ஐஐடியில் போய் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச்னு இந்தியாவில் வந்து பூனே, கல்கட்டா, மொஹாலி, போபால், திருவனந்தபுரம் அண்ட் திருப்பதி, பெர்ஹாம்பூர் இங்கெல்லாம் இருக்குது. இதுலேயும் நீங்கள் போய் வந்து போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் டேரெக்டாக பிஹெச்டி வந்து பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக போகலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இது மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷனில் போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா. அடுத்தபடியாக மோகனப்பிரியா வெள்ளூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மோகனப்பிரியா, உங்களோட சந்தேகம் என்ன? குட் ஈவினிங் சார். வணக்கம். நாங்கள் அக்ரிகல்ச்சர் செய்கிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும், எந்தெந்த சப்ஜெக்டில் அதிகமாக மார்க் எடுக்கணும் தெரியணும், எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும்? ஜெபி சார். அதாவது மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து மொத்தம் 13 கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதில் பிஎஸ்சி கோர்சஸும் இருக்குது, பிடெக் கோர்சஸும் இருக்குது. இப்போ வந்து பிஎஸ்சி அக்ரிக்கு வந்து யூ ஹாவ் டு ஹாவ் பயாலஜி. அவங்க கட் ஆஃப் எப்படி பண்ணுறாங்கன்னா 4 இதுவுமே மேக்ஸ் 50, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, பயாலஜி 50 அப்படின்னு போட்டு 200 போட்டு பிஎஸ்சி அக்ரிக்கு வந்து இது பண்ணுறாங்க. இந்த 13 கோர்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நாங்கள் வில் ஒன்லி டெஃபினெட்லி சே பிஎஸ்சி அக்ரி. இப்போது அக்ரி வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு காலேஜ் வந்து அப்படின்னு சொன்னிங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிறது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து தான் இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் வந்து திருச்சி, இது மாதிரி வந்து யூ கேன் டவுன் கிரேட் இட். பட் வந்து கட் ஆஃப் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயாலஜி, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 4மே வந்து 50-50 போட்டு 200 கட் ஆஃப் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு தனி கலந்தாய்வு, தனி அப்ளிகேஷன் ப்ராசஸ், அது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் சிஸ்டம். அது அவங்க வந்து எக்ஸாம் நம்ம வந்து May 12th வந்து ரிசல்ட் வருது, ஒரு 1 week முன்னாடி வந்து அவங்க இணையதளத்தில் வந்து வெளியிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக மதுரையிலேருந்து மது இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மது, உங்களோட சந்தேகம் என்ன? சார், பயோடெக்னாலஜி பற்றி பார்க்கலாம் சார். அது ஸ்கோப் இந்தியாவிலே இருக்குமா? அப்படி காலேஜ் எடுக்கணும்னா எந்த காலேஜ் எடுக்கலாம்? பயோடெக்னாலஜிக்கான ஸ்கோப் இல்லை, தாராளமாக நிறைய எந்த ஃபீல்டுக்குமே ஸ்கோப் இல்லைன்னு இல்லை. நீங்கள் படிக்கிறத பொறுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் நீங்கள் அதிக அளவு எந்த அளவு நீங்கள் வந்து அதிகரிக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் பயோடெக்னாலஜி நீங்கள் வந்து நல்ல இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா போஸ்ட் பயோடெக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஐஐடி மெட்ராஸ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் அண்ட் சிஎம்சி வெள்ளூர், அவங்க வந்து பேசிக்கலி ஒரு ப்ரோக்ராம் வந்து எம்டெக் கிளினிக்கல் இன்ஜினியரிங் தராங்க. 1 வருஷம் நீங்கள் ஐஐடியில் படிக்கணும், 6 மாதம் நீங்கள் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் படிக்கணும், 6 மாதம் ஸ்ரீ சித்திரை திருவனந்தபுரத்தில் படிக்கணும். படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து 25,000 ரூபா ஸ்டைஃபன் தராங்க. இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. பிரெயின் ரிசர்ச் சம்மந்தமாக படிக்கலாம், எது வேணாலும் படிக்கலாம். உங்களோட ஆர்வம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன விண்டோ, பயோடெக்னாலஜிங்கிற விண்டோக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத பார்த்து அந்த ஏரியாவை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக வாய்ப்பு இல்லாத எந்த பிரிவும் இருக்க முடியாது. நாம் எந்த மாதிரி தேடுதலோடு பயணிக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கிறது இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக இணையதளத்து வழியாக கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நாம் பேசுகிறது எல்லாமே ஹைஃபையாகவும்
கொஞ்சம் மேல்தட்டு மக்களுக்காகவும் இருக்கிறது மாதிரி ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு. எங்களை மாதிரி தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே இன்டர்நெட்டோ இதுவோ வேறு எந்த வசதிகளும் நுழைய முடியாத கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கணுங்கிறது தான். அந்த நோக்கத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நியூஸ் 7 அதில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஜேபி சார், தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன? சார், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசமே கிடையாது. நான் வந்து ஜோவிலாக நான் நிறைய தடவை ஜோவிலாக கூட சொல்வேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷே தெரியாது. ஏன்னா அவனும் தமிழில் தான் படிக்கிறான். இப்போ என்ன ஒரு லீவ் த சிட்டி ஸ்கூல்ஸ், இப்போ வந்து ஒரு சபன் செமி அர்பன்லாம் அவன் வந்து இங்கிலீஷும் பேச அவனும் கஷ்டப்படுறான். ஸோ நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ். எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம். என்றைக்குமே தாழ்மையாக இருந்துக்குவாங்க, கருதாதீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட். நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சரி, மருத்துவ பிரிவுலையும் சரி, வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்க. நாட் ஈவன் 0.01% கூட நீங்கள் தாழ்மையாக நினச்சிக்காதீங்க. எல்லாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரெண்டு பேருக்குமே. ஒன்லி திங், நீங்கள் தமிழில் படிக்கும்போது ஐ ஃபீல் தட் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் தமிழ் ஒரு தாய்மொழியில் கற்றும்போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தி இருக்கலாம். அப்படி தான் நான் பாசிட்டிவாக எடுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன் அதனால் ஐ ஹாவ் லிட்டில் லெஸ் சான்சஸ் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஈக்குவல் ஆர் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்வேன். நிச்சயமாக நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கே கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ ஒரு ஃபைனல் கொஸ்டின் கூட வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும். சிவகுமார் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. திருநெல்வேலியில் +2 பயாலஜி தேர்வு எழுதியிருக்கிறேன், ரயில்வே துறையில் பொறியியல் பட்டப்படி படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரயில்வேல இது முன்னாடி வரைக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. இரிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருந்தது. அது இந்தியன் ரயில்வே இன்ஸ்டியூட் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அது இப்போ வந்து அதை டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க அந்த கோர்ஸ் வந்து. அதனால் இப்போ அந்த இதில் வந்து நீங்கள் போய் படிக்க முடியாது. ஏன்னா அது முதல்ல அந்த கோர்ஸ் வந்து லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து இருந்த வரைக்கும் இருந்தது. படிக்கிறதுக்கு 9,100 rupees ஸ்டைஃபண்ட் வேறு கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த கோர்ஸ் இல்லைனால நீங்கள் வந்து பேசிக்கலி வந்து நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதி போகலாம். இல்லை ரயில்வேஸ்க்கு வந்து நீங்கள் போகிறதுனா தனியாக அவங்க ரயில்வே போர்டில் வந்து அவங்க நிறைய கால் ஃபார் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பித்து போகலாம். அந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக. ஜேபி சார், இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டோட முதல் நிகழ்ச்சி. இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சுருக்கமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் எப்போவுமே என்னுடைய அட்வைஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக் ஷுர் யூ சூஸ் அ கெரியர் லுக்கிங் அட் த ஃப்யூச்சர் வேர் தெர் இஸ் க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எதில் ஃப்யூச்சரில் வாய்ப்புகள் வளர்ச்சி இருக்கோ அதை சூஸ் பண்ணி அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவேன். நிச்சயமாக. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை feedback@ns7.tvங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலாங்கிற ஆலோசனை, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததுன்னா அது எந்தெந்த அம்சங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள், குறைகள் எதாக இருந்தாலும் சுட்டி காட்டுங்க, நிறைகள் இருந்தாலும் இதை சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் இந்த நியூஸ் 7 பரிசீலிக்கும். இந்த அரங்குக்கே உங்களுடைய மேலான நேரத்தை பயன்படுத்தி பலருக்கு ஆலோசனைகள் வழங்கும் இருவருக்கும் நியூஸ் 7 தமிழ் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் பல்வேறு கல்வி ஆலோசனைகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இது ஈரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம்.